அமைச்சர் சிவசங்கருக்கு ஓட்டு போட்ட மக்களே அனுபவிங்கள். வணக்கம் அனைவருக்கும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதி. இங்கே யார் எம்எல்ஏன்னா அமைச்சர் சிவசங்கர். இந்த சம்பவம் இந்த தொகுதியில் தான் நடைபெற்றது. குன்னம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காருக்குடி கிராமத்தில் இந்த பிரச்சனை. என்ன பிரச்சனை? உண்டியல் பிரச்சனை. அரசுக்கு 1000 வேலைகள் இருக்கு, உண்டியல் ஒரு பிரச்சனையா? எங்க கோயில் இருக்கோ அங்கெல்லாம் அந்த கோயிலை எல்லாத்தையும் குலதெய்வ கோயில், அதாவது எங்க தமிழர் குடிகளோட குலதெய்வ கோயில், இந்த கோயில் எல்லாத்தையும் நிர்வாகத்தையும் இந்து அறநிலைத்துறை கையகப்படுத்துகிறது. ஒரு உண்டியல் வைக்கிறது. அந்த உண்டியல் பணம் எங்க போறதுன்னு தெரியாது. வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபாய் வருமானம் வருதுன்னா அந்த கோயில்ல கண்டாயம் உண்டியல் வைக்கிறாங்க. இங்க பாருங்க, தப்பு ஆட்சியில் உண்டியல் வைக்க மாட்டோம், மக்கள் ஆதரவு இல்லாமல் என்று வாக்குறுதி கொடுக்கிறார். அடுத்த நாளே போலீஸ் பாதுகாப்போட கொண்டாந்து உண்டியல் வைக்கிறான். இதுல என்ன கணக்கு? உண்டியல் பணம் பூரா வேற எங்கேயோ போகுது. ஏன் கோயில்ல உண்டியல் வைக்கிறதுக்கு இவங்க யார்? இதுதான் நான் கேட்கும் கேள்வி. இவ்வளவு நடந்தும் இந்த தொகுதிக்கு உட்பட்ட அமைச்சர் சிவசங்கர் வேடிக்கை பார்க்கிறார். காரணம், அவர் கொடுத்த சில்லறைக்கு ஓட்டு போட்ட இந்த மக்கள் தான் காரணம். சில்லறை இது என்ன? இந்த தொகுதி பூரா கிராமம் தான், சுத்தி கிடையாது. படிக்காத அப்பாவி மக்கள். இவர்களுக்கு பணத்தை கொடுத்தா ஓட்டு போடுவாங்க. அந்த நிலை தான் இங்க. யாரு நல்லவன் யாரு கெட்டவன் இதெல்லாம் காலையே வாங்க மாட்டாங்க. இது இந்த ஊர் மட்டும் இல்ல, இந்த மாவட்டத்துல நிறைய நடக்குது இது மாதிரி. மக்கள் திருந்தது, மக்கள் காசு வாங்குவதை நிறுத்த வேண்டும். நம்ம என்னதான் சொன்னாலும் நீங்க திருத்த போறது இல்லை. ஓட்டு போட்டு அவரை தேர்ந்தெடுத்தீங்க, அவர் மந்திரி ஆயிட்டாரு, பல கோடி சம்பாதிச்சு 5 தலைமுறைக்கு சொத்து சேர்த்துட்டாரு. விரைவில் சொத்து வழக்குல மாட்டுவாரு. ஆனா ஏமாந்தது நீங்க தான் ஐயா, நம்ம தான் ஐயா. இதற்கு என்ன தீர்வு என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.